சென்னிமலை மன்னவா சேவல் கொடி வேலவா. சென்னிமலையிலே தைப்பூசம் திருநாள் 2025 கொண்டாடப்பட்டதன் தொகுப்பு. இதில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற காவடிகள் சென்னிமலையை சுற்றிருக்கிற கிராமங்கள்லேருந்து ஒரு ஊர் காவடி அப்படின்னா ஊர்லேருந்து மொத்தம் ஒரு 10 பேர் 15 பேர் காவடி இருக்கிறது. எல்லாம் பாத யாத்திரையாக நடந்து வர்றாங்க. ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர். அதில் பார்த்திங்கன்னா மேலே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஒரு சாமி பார்த்திங்கன்னா காவடி கொண்டு வரும்போதே கடிக்கட்டில் அவருக்கு சாமி வந்துருச்சு. சாமி அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. காவடி வச்சுட்டு அவர் திக்கு முக்காடுறார். என்னுடைய முருகனுடைய கருணை பாருங்க. சின்ன சின்ன காவடி வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காவடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி மேலேருந்து கீழே இது 1000 படியிலேருந்து 900 படி இறங்குற ஒரு இடம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பால் குடம், பன்னீர் குடம், இளநீ ஒரு மட்டையில் லெஃப்ட் சைடு 2 இளநீ, ரைட் சைடு 2 இளநீ கொண்டு வராங்க. இந்த காவடியில் பால் பன்னீர் கட்டிட்டு வராங்க. சிலவங்க குடம், தீர்த்த குடத்தில் தீர்த்தம் கொண்டு வராங்க, பால் கொண்டு வராங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. மாடு ஏற்றுறாங்க. கீழேருந்து மேலே சிங்கிள் மாடு ஏற்றி கொண்டு வராங்க. மாட்டுக்கு நேர்ச்சி இருக்கிறது. நான் பார்த்திங்கன்னா தைப்பூசம் இன்னைக்கு 11/2/2025 காலையில் 4 மணிக்கு பாத யாத்திரையாக சென்றிருந்தேன். என்னுடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் சென்னிமலை. அதிகாலையில் 4 மணிக்கு நான் நண்பர்கள் நடந்தோன்னே சென்னிமலை ரீச் ஆகிறதுக்கு 9:30 to 10 மணிக்குள்ளே ஆயிடுச்சு. மலை மேலே ஏறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இத்தனை கூட்டத்தில் எப்படி ஏறுறது? நாம் அப்படி இருந்தாலும் வேக வேகமாக ஏறக்கூடிய ஸ்டெமினாலும் இல்லை. மெதுவாக தான் ஏறுவோம். மெதுவாக ஏறதுக்கே நிறைய பேர் இருக்கும்போது இன்னும் மெதுவாக ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. 11 மணிக்கு போனோம்னா மேலே இதோட 3 மணிக்கு கூட்டம் இருக்குது. இது பாருங்கள், இந்த இடத்துல இது 400லேருந்து 300 படிக்கிட்டு இருக்கிற இடம். இது ஒரு மாடு, பசுமாடு ஏற்றுறதுக்காக முயற்சி பண்ணிட்டுருக்காங்க. பசுமாடு கொஞ்சம் கூட்டத்தை கண்டோன்னே மிரள்றது. எத்தனை மாடு ரெகுலராக அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. கூட்டத்தை கண்டோன்னே மிரளுது. நான் அப்புறம் 11:30க்கு சாமி கும்பிட்டேன். 11:45க்கு 12 மணிக்கு பாத யாத்திரை போனால பஸ்ஸில் ஏறி உட்காந்து 1 மணிக்கு பெருந்துற வந்து ஏன்னா இங்கே தேர் 2-3 தேர் ஓடுறதுனால நம்ம டிராஃபிக். சாப்பிட்டோம். காலையில் பாத யாத்திரை போகும்போது ஒரு டீ குடிச்சோம். கம்மங்கூழ் ஒரு கிளாஸ், பழரசம் ஆகாரம் பாத யாத்திரை. இது சின்ன சின்ன பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா அதில் எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ். காவடி பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் எடுத்துகிட்ருக்காரு.